சார் விடுதலை 2 ட்ரெய்லர் வந்திருக்கு. இப்போ கட்சி தொடங்கவனை தாக்குற மாதிரி வச்சிருக்காரு ஒரு சீனு. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டுமே தான் உருவாக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாரு. தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள் அவங்ககிட்ட இருக்க கூட்டங்கள் ரசிகர்கள் கூட்டங்கள்னு சொல்கிறாரு. இது சொன்ன உடனே எல்லாரும் பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே கேட்டால் இது யாரை சொல்கிறாரு வெற்றிமாறன், இப்போ கட்சி தொடங்கியிருக்க விஜயை சொல்கிறாரா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. ஆனால் அது விஜய் தான் சொன்னார் அப்படின்றதுல எனக்கு முரண் இருக்குது. ஏன்னா அது சீமானுக்கும் பொருந்தும். அவர் என்ன சினிமாவில் நடித்து ரசிகரில் சேர்த்தார், இவர் மேடையில் நடித்து ரசிகரில் சேர்த்தார். ரெண்டுமே ரசிகர்கள் தானே. இல்லை சீமான் கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் தத்துவங்களுக்காக சேர்ந்த கூட்டம்னா ஏன்டா வெளியே போகணும்? ஸ்டேஜில் பேசும்போது கோவப்பட்டார், மைக்கை வச்சுட்டு போயிட்டார். இது பெரிய சிக்கல். இல்லை, இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வேணுமே ப்ரொமோஷன் காண்டி வெற்றிமாறன் சாரும் இப்படி ஒரு நிலைமைக்கு போகிறாரா அப்படின்ற மாதிரி வருது. இல்லை நான் அப்படி பார்க்கல. படத்தையோ கதையோ எதுவும் சொல்லக்கூடாது, இருக்கிற நடிகர்களை பற்றி பாடம் எதுவுமே சொல்லக்கூடாது, யாருமே. ஆனால் ஒரு புள்ளியில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் எல்லாத்தையும் பேசுங்க. அப்போ எல்லாத்தையும் சொல்லணும். அவங்க எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல. தேங்க்யூ. இசைஞானி இளையராஜான்றவருன்னா ஒரு கோபக்காரர், மேடையில் ஒரு நெகட்டிவான நடவடிக்கை நடந்துப்பாருன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்க தானே செய்யுது. அது இதில் இல்லை. இப்போ சூரிய வர்றாருன்னா சூரியோட ஆதரவாளர், விஜய் சேதுபதினா விஜய் சேதுபதி ஆதரவாளர்களாக வருவாங்க, சப்போர்ட்டாக வருவாங்க. இது இப்போ ஒரு பிராண்ட் கிரியேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் உள்ள நுழையிறாருன்னா அங்கே ஆரவாரம் நடக்கணும். இயற்கையாக வர்றதில்லை, இது செயற்கையாக ஏற்படுத்தப்படுறது. சூரி என்ன கைது? இளையராஜா அவர் கலாச்சாரம் இல்லையா, சூர்யா என்னென்னா நீ தான் கூட்டு வந்தியா அப்படி சொல்கிறார். இன்னும் அங்கே பார்த்த அந்த கும்பலம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. ஒவ்வொருத்தர் நடிகர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து மட்டுமே சத்தம் வருது. சந்தோஷமாக இருந்தார். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒருவேளை ஏஆர் ரஹ்மான் சிக்கலில் மாட்டிட்டாருன்னு சொல்லி கூட அந்த சந்தோஷம் இருந்ததான்னு சொல்லிட்டு கூட சில பேர் கேட்டாங்க என்கிட்ட. அடிப்படையில் ஒரு அறிவு வேணும். ஃபங்க்ஷனில் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அடிப்படை. இது ஆடியோ லான்ச்சில் பற்றி அதை மட்டும் தான் பேசணும். பாடல்களை பற்றி பேசலாம், அந்த பாடல் எழுதுனவங்களை கௌரவிக்கணும். இதுதான் அடிப்படை. பெரிய அளவில் வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது, வெற்றி பெறணும். ஸோ இது போன்ற படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சதுன்னா ஒட்டுமொத்த தமிழ் தேசத்துக்கு மட்டுமே இல்லை, இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுக்கு ஏற்பட்ட தோல்வி தான் நம்ம எடுத்துக்க முடியும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட இருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா சார். விடுதலை 2 ட்ரெய்லர் வந்திருக்கு. இப்போ விடுதலை பார்ட் 2 அதில் எப்படின்னா கடைசி போர்ஷனில் இப்போ கட்சி தொடங்கவனை தாக்குற மாதிரி வச்சுருக்காரு ஒரு சீனு. அது என்ன நீங்கள் பார்த்துட்டீங்களா சார்? பார்த்துட்டேன். என்ன சீன் இருந்துச்சு கரெக்டாக? நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டுமே தான் உருவாக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாரு. தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள் அவங்ககிட்ட இருக்க கூட்டங்கள் ரசிகர்கள் கூட்டங்கள்னு சொல்கிறாரு. இது சொன்ன உடனே எல்லாரும் பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே கேட்டால் இது யாரை சொல்கிறாரு வெற்றிமாறன், ஒரு வேளை இப்போ கட்சி தொடங்கியிருக்க விஜயை சொல்கிறாரா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். தத்துவங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு பயணிக்கவும் முடியாதுன்றது ஒரு பார்வை இருக்குது. தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள்ன்றது நிச்சயமாக அவங்க என்ன செய்யணுங்க, கவர்ச்சிகரமாக பேசி கூட்டங்களை சேர்க்க முடியும், ரசிகர்களை சேர்க்க முடியும். தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள் ரசிகர்கள் பார்க்குறவங்க எல்லாம் அவருடைய ரசிகர்களாக தான் இருப்பாங்க. சொல்லுவாங்க, இந்த வெறிகொண்ட தம்பிகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வெறிகொண்ட தம்பிகளாக இருப்பாங்க. அதனால் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நான் வெற்றிமாறன் சொல்லக்கூடியது ஒரு பொதுவானதாக நான் பார்க்குறேன். அவர் யாருக்காகவும் சொல்லலை, விஜய்க்காகவும் சொல்லலை, இந்த சைடில் சொல்லலாம். அப்படி பார்த்தா இங்கே இருக்கிற பல தலைவர்கள் வெறும் தத்துவங்களை பேசியே மக்களை கவரக்கூடியவங்களாக தானே இருக்கிறாங்க. என்னுடைய பார்வையில் நான் கேட்டால், அவர் சொன்ன அந்த வார்த்தை தத்துவங்கள் இல்லாத தலைவர் ஒரு ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியுன்ற, அது ஒரு சரியான வார்த்தை தான். ஆனால் அது விஜய் தான் சொன்னார் அப்படின்றதுல எனக்கு முரண் இருக்குது. ஏன்னா அது சீமானுக்கும் பொருந்தும். அவர் என்ன சினிமாவில் நடித்து ரசிகரில் சேர்த்தார், இவர் மேடையில் நடித்து ரசிகரில் சேர்த்தார்.
ரெண்டுமே ரசிகர்கள் தானே. இல்லை இல்லை சீமான்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் தத்துவங்களுக்காக சேர்ந்த கூட்டம்னா ஏன்டா வெளியே போகணும்? ஏன் வெளியே போகணும்? விலகி ஏன் போகணும்? நான் தலைவனை ரசிக்கலை, நான் தலைவனுடைய தத்துவங்கள் தான் ரசிக்கிறேன்னு சொன்னால் சீமானை விட்டு ஒரு கூட்டம் வெளியே போயிடக்கூடாதுல்ல? ஏன் வெளியே போகிறாங்க? அப்போது அங்கே அவர் ஒரு நடிகனாக இருக்கிறார், ஒரு தத்துவங்களை மேடையில் பேசக்கூடிய நடிகனாக இருக்கிறார். இவர் சினிமாவில் வசனங்களை பேசி நடிகனாக இருக்கிறாரு. ஸோ இங்கேயும் ரசிகர் கூட்டம் தான், அங்கேயும் ரசிகர் கூட்டம் தான் இருக்குது. அதனால் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அது தாண்டி வேறு யாராக இருந்தாலும் கேட்டிங்கன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை சரியான வார்த்தை, அதில் நான் உடன்படுறேன் நான். ஆனால் தத்துவங்கள் மட்டுமே ஏழைகளுடைய வயிற்றை நிரப்பாதுன்றது என்னுடைய பார்வை. அதாவது தத்துவங்கள் ஒரு வரட்டு கோட்பாடுகளாக மாறிடக்கூடாது இல்லை. ஸோ அதனால் தத்துவங்கள் நிச்சயமாக தத்துவங்கள் இல்லாமல் பயணிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா திக்கு தெரியாத காட்டில் பயணிக்கிற மாதிரி தான் ஆகிடும். ஸோ தத்துவங்களோட பயணிக்கணுன்றதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அதே சமயத்தில் அந்த தத்துவங்கள் காலத்துக்கு ஏற்ப ஒரு என்ன சொன்னால் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதா இருக்கணும். ஸோ வெறும் இந்த காலத்துக்கு ஒவ்வொரு தத்துவங்களை வச்சுக்கிட்டும் நம்ம பயணிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த ஒரு விஷயம் சொன்னது பரவலாக எல்லோரும் சொன்னால் இது விஜய்க்கு தான் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்களா, அதில் நான் முரண்படுறேன். விஜய்க்காக மட்டுமே இல்லை, எல்லாருக்கும் பொருந்தும். யாரெல்லாம் தத்துவம் இல்லாத தலைவர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தும் தான். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்புறம் இப்போ ஆடியோ லான்ச், விடுதலை படத்துக்கு ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. இப்போ ரொம்ப காலம் கழித்து இசைஞானி அவர்கள், இளையராஜா அவர்கள் என்னென்னா நிறையா பேசியிருக்காரு. ரொம்ப காலங்கள் எப்படி சொல்ற, ரஜினி கமல் இருந்த காலத்தில் அவர் பேசியிருக்காரு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் இப்போ தான் அதிக பேசியிருக்காரு மகிழ்ச்சியோட. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒன்று முதல்ல இசைஞானி இளையராஜான்றவருன்னா ஒரு கோபக்காரர், மேடையில் ஒரு ஒரு நெகட்டிவான நடவடிக்கை நடந்துப்பாருன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்க தானே செய்யுது. அது இதில் இல்லை. நான் நேர்லேயும் பார்த்தேன், நீங்கள் காட்சிப்படுத்துறது இல்லாமல் நான் நேர்லேயும் பார்த்தேன். அவருடைய வழக்கமான பாணியிலேயே சூரியை கலாச்சார இங்கே இருக்கிற கூட்டங்களை நீ தான் கூப்பிட்டு வந்தியா. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் வருகையின் போதும் இந்த ஆடியோ லான்ச்சில் ஒவ்வொருத்தர் வருகையின் போதும் நிறைய கைத்தட்டல் வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ கைத்தட்டல் கோஷத்தை பார்க்குறோம், இந்த ரசிகருடைய கோஷத்தை பார்க்குறோம். பட் எனக்கு இந்த ஆடியோ லான்ச்சிலலாம் பரவலாக நான் போனனாலே நான் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் கூட இருக்க மாட்டேன் சில நேரங்களில். ஜஸ்ட்டு போயிட்டு வந்துடுவேன். யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா நின்று இருப்பேன். நேற்றுக்கு கூட நான் போனேன் தான், ஒரு மணி நேரம் இருந்தேன். அதுக்கு பிறகு என்னால் இருக்க முடியும். ஏன்னா அங்கே அந்த இரைச்சல் சத்தம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அது குறிப்பிட்டு, ஏன்னா சாதாரணமாக இருக்கிற அந்த ரசிகர்கள் தாண்டி அங்கே சில ஆதரவாளர்கள்லாம் வந்துடுவாங்க எப்போவுமே. அதுதான் இளையராஜா குறிப்பிடுறது காரணமே தான். என்னென்னா ஏன்னா அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, எத்தனை ஆடியோ லான்ச் பார்த்துருப்பாரு, எத்தனை ட்ரெய்லர் பார்த்துருப்பார் அவர். ஆனால் சில நடிகர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சார்ந்தவங்க அங்கே வருவாங்க. ஒரு ஆதரவாளர், சப்போர்ட்னு சொல்ல முடியாது, ரசிகர்னு சொல்ல முடியாது. ரசிகர்கள்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான இடங்கள்லேருந்து கூடுறாங்கன்னா அவங்க ரசிகர்கள். அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் வராங்கன்னா சினிமா வட்டாரத்தை சார்ந்தவங்க தான் பெரும்பாலும் வர முடியும். அதில் பத்திரிகை துறை சார்ந்தவங்க வரலாம். அப்போ அந்த சினிமா வட்டாரத்தை சேர்ந்தவங்க வரும்போது கேட்டிங்கன்னா அதில் இப்போ சூரிய வர்றாருன்னா சூரியோட ஆதரவாளர், விஜய் சேதுபதி ஆதரவாளர்களாக வருவாங்க, சப்போர்ட்டாக வருவாங்க. இதுக்கு முன்பே சூரிக்கு இந்த ஒரு பேச்சு போட்டிருக்கு. இல்லை அது வர வைக்கிறது மதுரை மக்கள்லேருந்து வராங்க. இதுதான் இதெல்லாம் நான் தான் சொல்கிறேனே, இதெல்லாம் இது ஒரு இப்போ ஒரு பிராண்ட் கிரியேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் உள்ளே நுழையிறாருன்னா அங்கே ஆரவாரம் நடக்கணும். இயற்கையாக வர்றதில்லை, இது செயற்கையாக ஏற்படுத்தப்படுறது. இப்போ சூரிய வராருன்னா அங்கே பெரிய ஒரு கூட்டம் ஆரவாரம் பண்ணணுன்ற மாதிரி இவங்களே ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது. அது உண்மை. அது இவர் பண்ணாருன்னு நான் சொல்ல, பரவலாக அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வரும். இதை தாண்டி ரசிகர், பொதுவான ரசிகர்கள் அவர் வராருன்னு தெரியாமல் திடீர்னு ஒருத்தர் வந்தார்னா அங்கே எப்படி அந்த ஆரவாரம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது நடக்கிறது வேறு. பொதுவாக இது மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் கேட்டினா அவர் உள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா பெரிய ரசிகர்கள் கூட்டம் ஆரவாரம் பண்ணணும் சொல்லிட்டு சில ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. தனக்குத்தானே சோரொட்டி ஓட்டின நடிகர்லாம் இருக்கிறாங்கம்மா சினிமாவில். தனக்குத்தானே சோரொட்டி ஒட்டி இரவு போல் ஒட்டி ஒரு பிரபலமானவங்களாம் இருக்கிறாங்க, நான் என்னன்னு சொல்ல. ஆனால் அவர் தான் ஒரு என்ன சொன்ன கேட்டினா இளையராஜா அவர் கலாச்சாரம் இல்லையா சூர்யா, என்னென்னா நீ தான் கூட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
நான் அங்கே பார்த்த அந்த கும்பலம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. ஒவ்வொருத்தர் நடிகர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து மட்டுமே சத்தம் வருது, சரிங்களா? அது நம்ம பார்த்தோம். இது வந்து ஏன்னா அதை வந்து ஒரு எடுத்து ஜாலியாக பேசினார், ஒரு சந்தோஷமாக இருந்தார். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு வேளை ஏஆர் ரஹ்மான் சிக்கலில் மாறிட்டாருன்னு சொல்லி கூட அந்த சந்தோஷம் இருந்ததான்னு சொல்லிட்டு கூட சில பேர் கேட்டாங்க என்கிட்ட. நாங்கள் வந்து காலையில் கூட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி, என்ன சார் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தார், இளையராஜா ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருக்கிறதுனால அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு கேட்டார். அந்தளவுக்கு பக்குவம் இல்லாத மனிதர் கிடையாது இளையராஜா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து பேசுகிற அளவுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் சிக்கல் வரும்னு எப்படி சொல்கிறீங்க? ஆனால் அவர் இப்பயும் சொல்கிறாரு, வீடியோ நான் போட்ட மியூசிக் வந்து இவர் வெற்றிமாறன் சாரும் ஜிவிஎம் சாரும் கேமராவில் வச்சுருக்காரு, ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, கொடுத்தா நல்ல ப்ரைஸ் வருவப்படுறாரு. இன்னும் இவ்வளோ பெரிய இசைஞானி ஆனதுக்கு அதுதான் சில நேரங்கள்லாம் இது நடந்துப்பார். ஆனால் பொதுவாக வந்து இது மாதிரி விஷயம்லாம் கூட பேசினார், ஒரு ஜாலியாக பேசினார். பாடல் தான் முதல் நம்ம பார்க்கணும். அது ஆடியோ பாடல்கள் வந்து கேட்கும்படியாக இருக்குது, ஆனால் ஏற்கனவே கேட்டபடியாகவும் இருக்குது. அது ஒரு சிக்கல் இருக்குது இந்த படத்தில். நான் கேட்ட பாடல்கள் எல்லாமே நம்ம இளையராஜாவோட ரொம்ப ஒரு வேளை அது காரணம் என்னென்னா, நிறைய இளையராஜா பாடல்களை கேட்டு நம்ம வந்து ஒரு வேளை உள்ளே போனதுனால கூட அது இருக்கலாம். ஆனால் வந்து இந்த பாடல்கள் எல்லாமே வந்து விடுதலை 2ல் வந்த பாடல்கள் வந்து எல்லாமே இல்லை, ஒரு 2-3 பாடல்கள் அவர் பாடின அந்த பாடல்கள் எல்லாமே இந்த தினம் தினம்ன்ற பாடலும் சரி, அந்த பாடல் ஒரு குறிப்பிட்ட அந்த பாடல் மட்டும் நான் கேட்ட மாதிரியான பாடலாக இருக்குது, கேட்கும்படியான பாடல், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, இனிமையான பாடல்கள். ஆனால் அது ஏற்கனவே நம்ம கேட்ட மாதிரியான ஒரு அந்த இது இருக்குது, அந்த ஸ்லாங்ஸ் அந்த ராகம் இதெல்லாம் இருக்குது, அவரோட ஸ்டைலே இருக்குது. அது அவரோட ஸ்டைலில் இருக்குதுன்றது உண்மை. ஆனால் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம கேட்டோம், இந்த பாடலாம் என்ன கேட்ட மாதிரி ஆனால் ஒரு இது எல்லாருமே நான் மட்டும் இல்லை பரவலாக சொன்னாங்க. என்னென்னு கேட்டால் இந்த பாடலாம் என்ன கேட்ட மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பார்வை இருக்குது. சார் அப்புறம் வெற்றிமாறன் சார் தான் இப்போ இருக்கலே பீக்கில் இருக்கார் டேரக்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டேரக்டர்லாம் வந்தாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு 1-2 ஃப்ளாப் ஆகிருக்கு. பட் இன்னும் அவருக்கு வந்து எந்த படமும் ஃப்ளாப் ஆகலை. அதே இதில் ஃப்ளாப் ஆகணும்னு சொல்ல அதே பீக்கில் தான் இருக்கார். இப்போ அவர் என்னன்னா ஸ்டேஜில் பேசும்போது கோவப்பட்டார், மைக்கை வச்சுட்டு போயிட்டார். இது பெரிய சிக்கல் இல்லை. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வேணுமே ப்ரொமோஷன் காண்டி வெற்றிமாறன் சாரும் இப்படி ஒரு நிலைமைக்கு போகிறாரா அப்படின்ற மாதிரி வருது. இல்லை நான் அப்படி பார்க்கல. அந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் அவர் எமோஷன் ஆகிட்டார். அது என்னென்னா, அவர் வந்து இப்போ எப்போவுமே இந்த மேடையில் வந்து சில சிக்கல் இருக்குது. இந்த மேடையில் பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. மேடையில் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம வந்து முதல்ல இந்த வரவேற்பு கொடுக்குறாங்க இல்லையா, போய் பேச ஆரம்பிச்சோன்னே இவர்களே அவர்களேன்னு சொல்லிட்டு, அதுவே பெரிய சிக்கல். சில நேரம் யாராவது பேரை விட்டுட்டோம்னா அது மனஸ்தாபம் ஆகிடும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால், அங்கே வந்து இருக்கிறதே ஒரு குறுகிய டைம் தானே. இப்போ எல்லாருமே 8 மணிக்கு தான் அசம்பிள் ஆனாங்க, 7:30 மணிக்கு அசம்பிள் ஆனாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு 10 மணிக்குள்ளே முடிக்கணும்ல, அந்த ஒரு கட்டாயம் இருக்கும்னு. ரெண்டாவது என்னென்னா, இது ஒரு பெரிய சிக்கல். நான் எதுக்காக சொல்ல கேட்டிங்கன்னா, இவர் வந்து பேசும்போது வந்து ஃபேமிலியை அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கு பிறகு வந்து சில பேரை வந்து 1-2 பேர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் வந்து கடந்து வந்து டீம்னுன்ற வார்த்தையை சொல்கிறார். விடுதலை 2 டீம்னு தான் சொல்கிறார். அந்த விடுதலை 2 டீம்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேட்டிங்கன்னா, எங்களுடைய நிறுவனத்தை பேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கீழே எடுத்து சொல்கிறாங்க, ஸ்டேஜ் கீழேன்னு சொல்கிறாங்க. அதையும் அவர் சொல்கிறாரு. அதை சொல்லும்போது தான் இன்னொருத்தர் வந்து கேட்டால் இவங்கள சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாரு. மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கணுன்றது கேட்குறாங்க. இது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா தப்புன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா ஒரு அங்கீகாரம் தானே. மேடையில் வந்து ஒரு இயக்குனர் வந்து எங்களை பற்றி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு பாராட்டு. இப்போது இந்த படத்தோட வந்து நீங்கள் வெற்றி விழாவில் இதெல்லாம் நீங்கள் எல்லாமே செய்யக்கூடியது தான். ஒரு வெற்றி விழா வந்துச்சுன்னா இந்த வெற்றி விழாவில் யாரெல்லாம் என்னெல்லாம் உழைச்சாங்கன்றதை சொல்லலாம். பட் இது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லும்போது அதில் வந்து நீங்கள் வந்து முழுக்க என்ன பேசணுன்றது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். இப்போ இந்த சிக்கல் ஏன் வந்து நான் சொல்கிறேன்னு கேட்டேன், வெற்றிமாறன் பண்ணது வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்ல, இது வந்து முழுக்க அவர் என்ன பேசணுன்னா, இதில் வந்து கேட்டினா பாடல்களை மட்டுமே பேசணும். இது ஆடியோ லான்ச். ஆடியோ லான்ச்சில் பேசணும். இது அதான் நீங்கள் ட்ரெய்லர் வெளியிடுறீங்கன்னா 1-2 வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லலாம், படத்துலேருந்து சில காட்சிகள் சொல்லலாம். ஆனால் அந்த பாராட்டு தெரிவிக்கிறதுன்றது எங்கன்னு கேட்டினா வெற்றி விழா தான் பாராட்டு தெரிவிக்கணும். அது முதல்ல ஒரு விஷயம். இப்போ இது ஆடியோ லான்ச்னா பாடல் உருவான அந்த கதையை சொல்லலாம்,
இசையமைச்ச அந்த முறையை சொல்லலாம். அந்த அனுபவங்களை மட்டுமே பகிர்ந்துக்கிட்டு கடந்து போயிடணும். இப்போ நீங்கள் படத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுங்க, படத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா அப்போது ஒன்று பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். அது படத்தை நடித்தவங்க எல்லாரையும் நீங்கள் சொல்லணும். அங்கே அந்த இது கோளாறு நடந்துச்சு, நான் பார்த்தேன். சில பேர் பேசுகிறவங்க வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு இயக்குனரை பாராட்டும் போது அங்கே பாராட்ட வேண்டியது முழுக்க மீண்டும் நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். இது ஆடியோ லான்ச்னா அந்த படத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியில் இந்த பாடல் வருது, இந்த பாடலுக்காக நான் இளையராஜா சந்தித்தேன், இளையராஜா எப்படி மெட்டு போட்டு கொடுத்தாரு, முழுக்க பாடலை மட்டும்தான் சொல்லணும். படத்தையோ கதையோ எதுவும் சொல்லக்கூடாது, இருக்கிற நடிகர்களை பற்றி பாடல் எதுவுமே சொல்லக்கூடாது, யாரையுமே சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு புள்ளியில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் எல்லாத்தையும் பேசுவேன். அப்போ எல்லாத்தையும் சொல்லணும். அவங்க எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல, என்னை பற்றியும் சொல்லுங்கள், இந்த படத்துக்காக நான் என்ன வசதி. ஆனால் படமே இன்னும் முடியல. அவரே சொல்கிறார், படம் இன்னும் முடியல, படம் முடிஞ்சு அது ரீரெக்கார்டிங்லாம் எல்லாம் போய் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படம் எப்படிப்பட்ட ரிசல்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெற்றி விழாவில் எல்லாமே சொல்லணும். இந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்கான காரணங்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஆனால் இதுலேயே வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரை விட்டுறீங்கன்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக அது வந்து அதில் வந்து உள்நோக்கத்தோடு பண்ணாருன்னு நான் பார்க்கல வெற்றிமாறன். அந்த ஸ்பாட்டில் அவருக்கு அந்த ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து இவங்கள சொல்லுங்கள் அவங்கள அறிவு அடிப்படையில் ஒரு அறிவு வேணும். என்னன்னு கேட்டேன், இது வந்து எல்லாருக்கும் வேணும். எல்லாருக்கும் யாரெல்லாம் அதில் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அடிப்படை. இது ஆடியோ லான்ச்சில் பற்றி அதை மட்டும்தான் பேசணும். பாடல்களை பற்றி பேசலாம், அந்த பாடல் எழுதுனவங்களை கௌரவிக்கணும். இதுதான் அடிப்படை. இந்த பாடல் எழுதுனவங்களை வந்து நீங்கள் கௌரவிக்கணும், அந்த இடத்துல இசையமைச்சவங்களை கௌரவிக்கணும். இதுதான் நடக்கணும். பாடல் எழுதுனவங்க யாரும் அங்கே கௌரவிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இசையமைப்பாளர் வந்து அங்கே வந்து ஒரு பிரதானமான ஒரு விழாவுக்கு வந்து ஒரு நாயகனாக தான் இளையராஜா இருந்தார். அதுக்கு பிறகு வந்து கேட்டால் வந்து குறிப்பிட்டு ஒருத்தர் வந்து நீங்கள் இவங்கள சொல்லணும் அவங்கள சொல்லணும் இவங்கள பாராட்டணும் கேட்டால் இது வந்து ஆடியோ லான்ச் தானே. ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் வெளியிட்டு தானே. அதை தாண்டி நீங்கள் வந்து வேறு எதுவும் பேசக்கூடாது, பேச முடியாப்பா. அப்படி பேசி தான் வந்து கங்குவா படம் அவுட் ஆச்சு. அது சொல்ல புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து எது வந்து முழுக்க என்ன சொன்ன ஒரு அந்த சூழ்நிலையில் நடந்த ஒரு சம்பவம் தானே தவிர ப்ரொமோஷனுக்காகலாம் பண்ண மாதிரி தெரில எனக்கு. வெற்றிமாறன் சார்னால என்ன தான் கமர்ஷியல் படம் கொடுத்தாலும் அவர் வந்து அரசியல் எந்த அளவுக்கு பேசுவார்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ட்ரெய்லர்லேயே நம்ம நிறையா விஷயம் பார்க்கலாம். அரசியல் ஒவ்வொரு இது ஒரு நிறையா லீடர்ஸை வந்து சொல்கிற மாதிரியே இருக்குது படம். ஒவ்வொரு லைனும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கதையே வந்து உங்களுக்கு வந்து தோழர் கலியபெருமாளுடைய கதை தானே. ஸோ வந்து தமிழ் தேச விடுதலைக்காக போராடின அந்த தலைவர்கள் பற்றி ஒரு படம் போது அதுதானே பேசி தானே ஆகிறோம் முழுக்க. அது எவ்வளோ தூரம் பேசியிருக்காங்கன்றது தெரியல. முதல் பார்ட்டில் வந்து பெரிய அளவில் பேசப்படலை. ரெண்டாவது பார்ட்டில் தான் வந்து அவர் தோழர் கலியபெருமாளுடைய அந்த வாழ்க்கையை வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது படம் முழுமையாக வந்த பிறகு தான் அது எவ்வளோ தூரம் வந்து அவருடைய கதையை வந்து படமாக்கியிருக்காங்க, அதில் எவ்வளோ வந்து சினிமாவுக்காக எவ்வளோ விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் தெரியும். ஆனால் எப்படி இருந்தாலும் வெற்றிமாறன் வந்து பாராட்டக்கூடிய ஒரு மனிதர். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேணும் தானே. இது மாதிரி ஒரு போராளிகளுடைய வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கிறதுக்கு நெருக்கடிகள் வரும். நிச்சயமாக வந்து வேணும். இன்றைக்கி வந்து கிருஷ்ணன் ஒரு திருடன் தான் நினைக்கிறேன். ஒரு திருடன் வச்சு வந்து அவன் கடைசியில் வந்து நகை கடையில் திருடிட்டு கடைசியில் வந்து எய்ட்ஸ் வந்து இறந்து போயிடுறான். பல பேர்கிட்ட வந்து உல்லாசமாக இருந்து பல பெண்கள்கிட்ட உல்லாசம் வந்து எய்ட்ஸ் வந்து இறந்து போயிடறான். அவனை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்தாங்க, ஜப்பான்னு ஒரு படம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து ஃப்ளாப் ஆச்சு அந்த படம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்படியான சிந்தனைகளுக்கெல்லாம் இருக்கும்போது, ஒரு இயக்குநர்களுக்கு சிந்தனை இருக்கும்போது, வெற்றிமாறன் போன்றவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான தோழர் கலியபெருமாள் மாதிரியான ஒரு லிஜெண்ட், ஒரு போராளியோட வாழ்க்கையை வந்து படம் எடுக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய தைரியம், துணிச்சல். அந்த வகையில் ஒரு பாராட்டணும் உண்மையிலே. ஒப்பீட்டளவில் நான் சொல்கிறேன். ஸோ போராளிகளுடைய வாழ்க்கை இன்னும் எண்ணற்ற போராளிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை சூன்யமாக்கிக்கிட்டுலாம் இருக்காங்க. இப்போ தோழர் கலியபெருமாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை வந்து சூன்யமாக்கிக்கிட்டார் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த தமிழ் தேச விடுதலைக்காக. அப்படி இருக்கும்போது
அப்படியான ஒரு நபரின் வந்து ஒரு போராளியோட நபர்லாம் சொல்லிட்டு சுருக்கிட முடியாது. ஒரு போராளியோட அந்த வாழ்க்கையை வந்து படமாக்கிறதுக்கும் ஒரு துணிச்சல் வேணும். ஆனால் அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் வந்து வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது, வெற்றி பெறணும். ஸோ இது போன்ற படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சதுன்னா ஒட்டுமொத்த தமிழனுக்கு தமிழ் தேசத்துக்கு மட்டுமே வந்து இல்லை, இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுக்கு வந்து வந்து ஏற்பட்ட தோல்வி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த படம்லாம் வெற்றி அடையணும், வெற்றி அடைய வைக்கணும். எப்படி அமரன் வந்து ஒரு வெற்றி பெற்றதோ அதே மாதிரியான இந்த படம் வெற்றி அடையணும்னு தான் என்னுடைய. யங்கர் ஜென்ரேஷனுக்குலாம் போய் சேரணும். ஆமாம், அடுத்தது இப்போ அவங்களுக்கு தானே தெரியும் இல்லை. இப்போ கலியபெருமாள்ன்றது இப்போ நாங்கள் சமகாலத்தில் வாழ்ந்ததுனால எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்லை. ஆமாம், அப்படி இருக்கும்போது கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2007 அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 2007 நினைக்கிறேன், 2007 அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து அவர் எழுதின புத்தகங்கள் எத்தனை பேர் படிப்பாங்க? படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு போராளியோட கதைகளை வந்து படமாக எடுக்கிறதுக்குன்னு ஒரு துணிச்சல் வேணும். முதல்ல தயாரிப்பால் தயாராக இருக்கணும், இயக்குனருக்கு அந்த ஆர்வம் இருக்கணும், அப்போ தான் அது வெற்றி அடையும். அந்த வகையில் வந்து வெற்றிமாறன் வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகும். இவ்வளோ நேரம் எங்களுக்காண்டி நேரம் ஒதுக்கி இவ்வளோ கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.